இந்த உலகில் ஒரு அதிசயமான ஆன்மீக ரகசியம் இருக்கிறது. வட இந்தியாவின் கேதார்நாத் கோவில் முதல் தென்னகத்தின் ராமேஸ்வரம் இராமநாதசுவாமி கோவில் வரை பல சிவத்தலங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளன என்று நம்பப்படுகிறது. அந்த ஆன்மீக வரிசையில் தெலங்கானாவில் உள்ள காலேஸ்வர முக்தேஸ்வர சுவாமி கோயில் மிக முக்கியமான தலமாக விளங்குகிறது. காலேஸ்வரம் என்பது ஜெயசங்கர் பூபாலப்பள்ளி மாவட்டம் மகாதேவ்பூர் மண்டலத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமம். இந்த இடம் இந்த புனித கோயிலுக்காகவே உலகம் முழுவதும் புகழ்பெற்றது. இந்த கோயில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இதன் மிகப்பெரிய தனிச்சிறப்பு என்னவென்றால், ஒரே பீடத்தில் இரு சிவலிங்கங்கள், ஒன்று சிவபெருமானையும் மற்றொன்று யமனை குறிக்கிறது. இதன் மூலம் பிறப்பு மற்றும் இறப்பு என்ற வாழ்க்கையின் உண்மையை உணர்த்துகிறது. மேலும் காலேஸ்வரம் திருலிங்க தேசம் என அழைக்கப்படுகிறது. அதாவது 3 லிங்கங்களின் பூமி. அதில் மற்ற 2 தலங்கள் திராக்ஷாராமம் மற்றும் ஸ்ரீசைலம். இந்த 3ம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சக்தி மண்டலமாக கருதப்படுகிறது. குறிப்பாக கார்த்திகை மாதம் மற்றும் மகா சிவராமன் நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருகிறார்கள். பக்தர்கள் கோதாவரி நதி மற்றும் பிரணாஹிதா நதி சங்கமத்தில் நீராடி பின்னர் இறைவனை தரிசிக்கிறார்கள். இந்த கோயிலின் இன்னொரு மர்மம், முக்தேஸ்வர லிங்கத்தில் உள்ள நீரால் நிரப்ப முடியாத துளை. அது கோதாவரி நதியுடன் இணைந்து உள்நிலை பாதை ஆகஸ்ட் இருக்கலாம் என்று சிலர் நம்புகிறார்கள். மேலும் அந்த பாதை சரஸ்வதி நதி எனும் அந்தர்வாகினி என்று கூறப்படுகிறது. இங்கு உள்ள மீன் சிலையும் இந்த தலத்தின் கலாச்சார முக்கியத்துவத்தை அதிகரிக்கிறது. ஒரே நேர்கோட்டில் அமைந்த சிவ தலங்களின் மர்மத்தில் காலேஸ்வரம் ஒரு முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. இந்த தலத்தை தரிசிப்பது ஒரு சாதாரண பயணம் இல்லை. அது ஒரு ஆன்மீக அனுபவம்.